ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோடில் கோஸ்டோட அப்பா வந்துட்டு மயங்கி கீழே விழுந்திருப்பாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு கோஸ்ட் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பாங்ஸனோட ஹெல்ப்பை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்துட்டு பாங்ஸனை தேடி வந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாங்ஸன் வந்துட்டு குக்கிங் காம்படிஷனில் ரொம்பவே வந்துட்டு பதறிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பதறிட்டு வெளியில் ஓடி வந்திருப்பாங்க. ஸோ கோஸ்ட்டும் வெளியில் வந்து அவங்கள விடாமல், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, 911 மட்டும் கால் பண்ணி எங்கள் அட்ரஸை மட்டும் சொல்லிவிடு, அவங்க வந்துட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எனக்கு அதுவே போதும், நீ வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது இந்த பக்கம் உள்ளே இருந்து பாங்ஸன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே இவங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கேப்பில் கோஸ்ட் வந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டு பாங்ஸனோட உடம்புக்குள்ளார பூந்துடும். ஸோ உடம்புக்குள்ளார வந்த உடனே ஃபஸ்ட்டு 911 கால் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் சொல்லி அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு மயங்கி விழுந்துட்டார், அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. அப்போ உள்ளே இருந்து ஒரு அசிஸ்டன்ட் பாய் வந்துட்டு, நீ என்னம்மா பண்ணுற, வெளியே உள்ளே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார். இந்த பக்கம் கோஸ்டோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அட்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா கால் பண்ணி சொன்னதுனால. அங்கே போயிட்டு ஆப்போசிட்டில் காங்சுனை வந்து, பாங்சுன் நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு, ரொம்பலாம் வந்துட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, யார் என்ன பேசினாலும் அதை நீ கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு காங்சுன் அங்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பேன் கேக் தான் பண்ணணும். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே மோசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு பீன் ஃப்ளவர் மாவை போட்டு அவங்க வந்துட்டு ஒரு வழியாக அந்த கேக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு வழியாக கடைசி நிமிஷத்தில் அந்த பீன் ஃப்ளவர் மாவை போட்டுட்டு பேன் கேக் பண்ணதுனால காங்சுனோ டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாங்ஸனை தேடுவார் காங்சுனோ, பட் பாங்ஸன் அங்கே எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா, அதாவது கோஸ்டோட அப்பா பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஓடி வந்துட்டு அவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்துட்டு, நீ உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டரும் வந்துட்டு, லைட்டாக ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு, மைல்டு அட்டாக் தான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் நிறைய ட்ரிங்க் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணதுனால தான் இப்படிலாம் நடக்குது, நீங்கள் வந்துட்டு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா, உனக்கு எப்படி தெரியும் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, நான் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஆம்புலன்ஸில் போனதாக சொன்னாங்க, அதனால தான் நான் வந்துட்டு உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கிங்மாவும் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவன் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான், ஐயோ அப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு பாங்ஸன் உடம்புக்கு இருக்கிற கோஸ்ட்டு திட்டுவாங்க, நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காது, அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீ எங்கே போயிருந்த, அப்போ எங்கே ஊர் சுற்ற போயிட்டு இப்போ வந்துட்டு நான் ரொம்பவே அவனுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போயிட்டு வெளியில் போயும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டு உங்க கூட இருக்க மாட்டார் அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கிங்மாவும், உங்களை விட எனக்கு எங்கள் அப்பா மேலே அக்கறை அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், என்ன எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்துட்டிங்களா என்ன, எதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பார். உடனே அதுக்கு பாங்ஸன், அதாவது அந்த கோஸ்ட்டு, லூசாடா நீ, பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா கிங்மா யோசிப்பான், எங்கள் அக்காவுக்கு அடுத்தது என்னை இந்த அளவுக்கு உரிமையாக அடிக்கிறது இந்த பொண்ணு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் காங்சனோ ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ லீசோ இவங்க வந்துட்டு, இன்றைக்கி ப்ரொடியூசர் கொஞ்சம் கோவமாக இருந்தார், ஏன்னா இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் வந்துட்டு இதுவே லைவ் ப்ரோக்ராமில் நடந்துருந்துச்சுன்னா ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரொடியூசர் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ஹெல்ப்பரை மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு காங்சனோ நாபாங்சனை மாற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தான் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, மாற்றிடலாம் அப்படின்னு வந்து லீசு இவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு காங்சனோ செம்மையாக காண்டாயிட்டு, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை நம்பி வந்தவங்களை வந்துட்டு எனக்கு நான் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன், ஒருவேளை நீ நாபாங்சனை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்னையே மாற்றிடுங்க, எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த பக்கம் பாங்ஸும் கோஸ்டோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோஸ்ட் வந்து பேசிட்டு வரும், மறுபடியும் பாங்ஸும் உடம்புக்குள்ளாரே வந்துட்டு, என்னை மன்னிச்சிட்டு, நான் எதுவும் வேணும்னு பண்ணலை, எதாச்சும் எல்லாம் நடந்துடுச்சு, பெருசாக எந்த தப்பு பண்ண மாட்டேன், சின்னதாக ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் காங்சனை வந்து, இன்னும் இந்த பொண்ணு இனிமேல் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத்தில் கதை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் வந்து எந்த சத்தமும் வந்திருக்காது. எனக்கு முன்னாடியே கிளம்புனாலே எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கால் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி, எங்கே இருக்க பாங்சன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாங்சனும், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. உடனே இவங்க யோசிப்பாங்க, ஒருவேளை அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காளோ, சொல்லாமல் எப்படி போயிருப்பா, அப்படிலாம் போக மாட்டாளே அப்படின்னு யோசிச்சு
வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக யாரோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். யாரான்னு பார்த்தா நம்ம பாங்ஸுன் தான். வந்துட்டாடாங் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மறுபடியும் மேனிக் எபிசோடு ஆரம்பிச்சிடுச்சா, நீ எப்போ நல்லா இருக்க, எப்போ வந்துட்டு இந்த மாதிரி மேனிக் அப்போ எபிசோட் ஆகுது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த பக்கம் காங்ஸுனா பேசிகிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஆனால் அவங்க வரமாட்டாங்க, பெட்லேயே படுத்துட்டு இருப்பாங்க. இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுவார். வெளியிலையோ உள்ளேயோ நமக்கு வேணுன்றது கிடைச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. வெளியில் போயிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னு போவாங்க. நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோடய ட்ரீம் எப்பவுமே ஷெஃபோட அதை பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே விளையாடாத, உன் ட்ரீம் என்ன ஒழுங்காக சொல்லு, உனக்கு ஷெஃப் ஆகணுன்ற ஆசைலாம் கிடையாது, இப்படி ஹெல்ப்பராகவே இருக்க போறியா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஷெஃபா மேபி ஆமாம், ஆனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நான் வந்துட்டு ப்ராட்காஸ்டிங் கண்டினியூ பண்ணணும், உன்னால் வந்துட்டு என்னோடய ப்ராட்காஸ்டிங்கை நான் வந்துட்டு கட் பண்ண முடியாது, அதனால் வேண்டி நான் உனக்கு ஷெஃபுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன், எல்லாத்தையும் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கற்றுக்கோ, ஏன்னா நீ வந்துட்டு போன எபிசோட்லும் சரி இந்த எபிசோட்லும் சரி பார்த்துருக்க, நீ நல்லா தான் பண்ணுற, உன்னோட குக்கிங் ஸ்கில் நல்லா தான் இருக்குது, ஸோ நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிகிட்ருப்பாரு. அப்போது ட்ரைனிங்கா, அப்போ நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஒன்றா இருக்க போகிறோம், ஸோ கண்டிப்பாக நான் நினச்சது நடந்துடும் அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டு, ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி மற்ற விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது, நான்லாம் வந்துட்டு ஒர்க்கில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நடன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அவங்களும் இன்றைக்கேவா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அதை வந்து கற்றுட்ருப்பாங்க. இவங்களும் வந்து கொஞ்சம் குயிக்காக கற்றுப்பாங்க. அதனால காங்ஸ்னோவும் பாராட்டிட்டு இருப்பார், பரவாயில்லையே நான் நினச்சதை விட ரொம்பவே ஸ்பீடாக கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாங்ஸுன் எனக்கு ரொம்பவே வந்து கை வலிக்குது, நம்ம இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்குவோமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு காங்சுனோவும் அதெல்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க கையை கட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ கூட அவர் விடுறதா இல்லை, அதனால் என்ன பண்ணுவாங்க, ஹக் பண்ணிவிடுவாங்க. காங்சுனோ ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டாப் சொன்னால் மட்டும்தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போராடி பார்த்துட்டு சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கான கிளாஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குக்கிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு மேலே ரூமுக்கு வருவாங்க. வந்து பார்த்துட்டு இந்த ரூமை தான் ஷெஃப்பு கொடுத்துருக்காரா, பரவாயில்ல நான் ஷெஃப் என்னவோ நினச்சேன் நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு ஐயோ செம்ம டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் தான் வந்துட்டு ஷெஃப் இருக்காங்க, இங்கே வந்துட்டு பாங்ஸுன்னு இருக்காங்க, இல்லை குக்கிங் ட்ரைனிங் வேறு, பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருக்குது, கண்டிப்பாக செக் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. கிச்சனில் வந்து அவங்க சமைச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அப்போ கங்சுனா வந்துட்டு இவங்களை ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சு பார்த்துட்டு யோசிக்கவே இவ்வளோ நல்லா இருக்கே, நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போ என்ன பண்ணிட்டுருப்பாரு ஷெஃப், கண்டிப்பாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு நாக் பண்ணி பார்க்கலாம், நாக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் காங்சுனாவும் குளிச்சுட்டு வெளில வந்துட்டு ஒருவேளை அந்த பொண்ணு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பார். கரெக்டாக வந்துட்டு வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டு கதவை லாக் பண்ணிடுவார். லாக் பண்ண உடனே வந்துட்டு பாங்ஸுனும் நாக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு டைமிங்கு கொஞ்சம் விட்டுருந்தோம் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிருப்பார். அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடபிள்ஸில் நிறைய ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி நான்வெஜ் தானே மெயின் டிஷ், இன்றைக்கி யாரும் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு மின்சோ கேட்டுட்ருப்பாரு. அப்போது ஷெஃப் வந்துட்டு இதை நான் தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது வெஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதை கேட்ட உடனே மின்சோக்கு பொஸ்ஸுன்னு ஆகிடும். ஏன்னா அவரோட ஸ்பெஷல் கோர்ஸ் வந்துட்டு நான்வெஜ் பண்ணலான்ற மாதிரி தான் அன்றைக்கி பிளான். ஸோ இந்த பக்கம் பாங்ஸன் போயிட்டு நீங்கள் ஏன் பண்ணதான் சொன்னீங்க, இதை நான் தானே கட் பண்ண, உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு அவங்க கேட்கும்போது, நான் உண்மையாக சொன்னேன்னா மின்சோ அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அவன் மேலே கானில் இருக்கான், ப்ராட்காஸ்டிங் வர முடியலன்னு சொல்லிட்டு, இப்போ உன்னால் அவனோட மெயின் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீ அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அவன் அமைதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன மாதிரி தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அவரும் வந்துட்டு கையை கட்டி வச்சுட்டு என்ன வேணால் தப்பாக நினச்சிட்டு போட்டோம், பட் எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுவார். இவங்க போனதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணுற எல்லாமே க்யூட்டாக இருக்குது ஷெஃப், கண்டிப்பாக உங்களை விட மாட்டேன், நான் நினச்சதை ஒரு நாள் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கோஸ்டோட அப்பாவும் அவங்க தம்பியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ பாங்ஸுன், அதாவது பாங்ஸ் உடம்புக்கு இருக்கிற கோஸ்ட், அவங்க கால் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா, பார்த்து பத்திரமா போங்க, போய் அப்பா ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கம் சாஞ்சே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக கோஸ்டோட அப்பாவும் தம்பியும் வருவாங்க. ஸோ வந்துட்டு உள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, உடம்புக்குலாம் இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் கால் பண்ணி சொன்னது அப்படின்னு கேட்கும்போது கிங்மோ சொல்லுவோம், அந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் கால் பண்ணதான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் எங்கள் அக்கா கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பார். சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார். ஓகே வெளியில் வரும்போது கோஸ்டோட அப்பா கொடுத்த அந்த ட்ரிங்க்கை வேகமாக கார் மேலே தூக்கி வீசிட்டு போயிருப்பார்.
எப்பயுமே சாங்ஜே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார். அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் எப்பயுமே வந்து சாப்பிடுவார். பட் இப்போ என்னாச்சுன்றது தெரியல, பார்ப்போம். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கங்சனை வந்துட்டு, பாங்சோ நீ சாப்பிட்டு முடிச்சிட்டுனா கிளம்பு, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டுட்டு மின்சோ கிட்ட இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நீ என்னன்றதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே மின்சோ ரொம்ப ஹாப்பியாக ஓகே ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் மற்றவங்களாம் இப்போலாம் வர வர ஷெஃப்பும் பாங்ஸனும் ஒன்றா தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே வெளியில் போகும்போது ஆப்போசிட்டில் சாங்ஜி வருவார். அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கங்சனா உள்ளே போவார். அப்போ வந்துட்டு சாங்ஜி கேட்பார், அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆனதுனால தான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டோடனே போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு வந்துட்டு பாங்ஸோன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, இப்போ கோஸ்ட்டாக தானே இருக்காங்க. அதனால் ஓகே இவரும் வந்துட்டு ஆமாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சரி இவங்க தெரியாதுன்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல, நல்லா ஆமாம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு சமாளிச்சிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக வந்துட்டு கிளம்பிடுவாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாங்ஸனோட ஷூக்குள்ளே தண்ணி ஊற்றிடும். அதனால் வேறு ஒரு புது ஷூ வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்கும். ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு நீ கங்சனா தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை கேட்டோடனே கங்சனாவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னோடய ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு நினச்சி கேட்பாங்க. உனக்கு என்ன மறந்துச்சு, நான் அதான் ஸ்கூலில் படித்த உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் ஃபேஸே மாறிடும். ஓ ஆமாம் அப்படியா, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போகும்போது பாங்ஸுன்னு கேட்பாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதா, உங்களுடைய ஃபேஸே மாறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. என்னென்னா ஸ்கூல் படிக்கும்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லோரும் திட்டிகிட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் பார்த்தா எப்படி நமக்கு ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் கியூங்மோ அந்த கோஸ்ட்டோட டைரியிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அதை கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கியூங்மோ செத்து பண்ண உன் பொண்ணு மேலே தான் உனக்கு வந்துட்டு பாசம் அதிகம், என் மேலே உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவங்க கோஸ்ட்டோட நம்பருக்கு, அதாவது ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வரும். இந்த பக்கம் யோயும் சாங்ஜேவும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சாங்ஜே கேட்பாரு, உங்கள் காங்சனோவும் பாங்ஸனும் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்களா எப்போயுமே இதே மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எப்பவுமே வந்துட்டு எலியும் புனியமாக தான் அடிச்சுப்பாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த புக்கை வந்து லாக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகாது. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு செல்ஃபோன் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இது வந்துட்டு பழசு இவர் யூஸ் பண்ண ஃபோனு போல் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளவே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு காங்சனோ ரொம்பவே பயங்கரமாக தடபுடலாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாரு. டேபிள் கிளாத் போடுறது, அப்புறம் மற்ற ஷெஃப்ஸ்க்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்க சொல்கிறது, இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக பரபரப்பாக பண்ணிகிட்ருப்பாரு. ஏன்னா தன்னை கலாய்ச்சி தன்னை வந்துட்டு டாமினேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்றத காட்டணுன்றது அவரோட ஒரே ஒரு நோக்கமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. ஸோ வந்த உடனே இவங்க உள்ளே இருக்கிற ஷெஃப்ஸும் வந்துட்டு பயங்கரம் பவுல்லாம் பண்ணி ரொம்பவே வந்துட்டு கெத்தாக அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கங்சனை பார்த்துட்டு நீ ரொம்ப ஒரு கிங் மாதிரி இருக்கப்பா, பயங்கரமாக வச்சுருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில், உனக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு இத்தனை பேர், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்துட்டு இவரை ரொம்பவே புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்டு இவருக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீயோன்னு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஸோ அவர் தான் வந்துட்டு இவரை ரொம்பவே கலாய்ப்பார். ஸோ அவன் வரலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக அவரும் வருவார். அவரை பார்த்த உடனே அவர் ரொம்பவே ஃபேட்டாக ஒரு மாதிரி அன்ஷேப்பாக இருப்பார். அவரை பார்த்துட்டு என்னம்மா நீ நம்ம வயசில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வயசான மாதிரி இருக்கே, உடம்புலாம் வெயிட்லாம் வேறு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்சனும் ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு இல்லை நான் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ்னால எனக்கு இப்படி தான் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புவார். ஸோ இவர் வெளியில் போனதுக்கப்புறமா இவரும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அவங்க ஃப்ரெண்டு போகும்போது இதுதான் என்னோடய விசிட்டிங் கார்டு, நான் வந்துட்டு வேக்கம் கிளியரர் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு யாராச்சும் தெரிஞ்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு கார்டை கொடுத்துட்டு போவார். அதை பார்த்த உடனே வந்துட்டு கங்சனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடும். அச்சோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கலாச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே வந்து நைட்டு வந்து எல்லோரும் கிளம்பி போயிருப்பாங்க. உள்ளே உட்காந்துட்டு இருட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பாங்சன் வந்து இன்றைக்கி கிளாஸ் இல்லையா ஷெஃப் அப்படின்னு கேட்கும்போது நேற்று பண்ணதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் உட்காந்துட்டு விசிட்டிங் கார்டையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பாங்ஸனும் ஒரு பேன் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் ஷெஃப், நம்மளால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு செத்து போயிடணும். செத்து போனதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்மளே நினச்சா கூட வாழ முடியாது. உங்கள் மனசில் பழைய விஷயங்கள் ஏதாச்சும் உறுத்திட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு காங்சனை வச்சு ஏரோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரும் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அக்னாலேஜ் பண்ணுவார்.
உடனே அப்போது பாங்ஸன் வந்து சரி இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அவங்க மடியில் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கங்சனும் சொல்வார், நாளைக்கு வந்துட்டு உன்னை வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக பேன் கேக் எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்துட்டு நீ கற்றுக்குவ அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ப்ராமிஸ், நாளைக்கு என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ராமிஸ் வாங்கிப்பாங்க. அடுத்த நாள் பாங்ஸன் கோஸ்ட்டோட அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே அவர் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, எதுக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் வந்துட்டு மெடிசன்ஸ் கூட எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா, எக்ஸசைஸ் பண்ணாலே போதும்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாக்கிங் போயிடுவாங்க. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு கங்சனும் மின்சோ கிட்ட போர்டு எடுத்து போய் வெளியே வைக்க சொல்லுவார். இது கூட நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எடுத்து பார்த்தா தான் அவருக்கு ஒரு ஷாக். என்னென்னா அவருடைய மெயின் டிஷ், அவருக்கு பிடிச்ச மெயின் டிஷ் வந்துட்டு அன்றைக்கி மெயின் கோர்ஸாக இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார். இது ஏன் கங்சனா பண்ணுவாருன்னா நைட்டு வந்துட்டு பாங்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டு புது லைஃப் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சிரிச்சுப்பாங்க. இதை பார்த்து ஜான்ஜே வந்து பாங்ஸனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்து நீ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோமா, கடைசியில் நீ ஏமாந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போவார். அடுத்த சீனில் கங்சனோட அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் பார்க்க வந்திருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த உடனே ஏதோ அந்த கோஸ்ட் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, கூடிய சீக்கிரத்தில் உள்ள கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கங்சனும் அவரோட ஃப்ரெண்ட் சீயுக்கு கால் பண்ணி பேசுவார் வேக்யூம் கிளீனருக்கு ஆள் சொல்கிறதுக்காக. அப்போ வந்துட்டு நீ வந்து எதுவும் எனக்கு செய்ய தேவையில்ல, நான் உனக்கு பழசு செஞ்சதெல்லாம் வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாரு. அதை கேட்ட உடனே இவர் கொஞ்சம் சந்தோஷமாயிடும், அப்போ தான் நிம்மதியாகும். அப்போ வந்துட்டு பாங்ஸனும் ஷெஃப் நாளைக்கு நேற்று நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு நம்ம போகிறோம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சாயந்தரம் போகிறோம், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவரும். இதை கேட்ட உடனே அந்த கோஸ்ட்டும் இதுதான் வந்துட்டு கரெக்டான டைம், நம்ம இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பி போவாங்க. இந்த பக்கம் வந்துட்டு கங்சனோ வெயிட் பண்ணிட்டுருப்பார், இந்த பொண்ணு இனிமேல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஷாமன் ஆப்போசிட்டில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க கோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது பாங்ஸனால் ஓட முடியாது, ஏன்னா கோஸ்ட் வேகத்துக்கு ஓட முடியாதுன்றதுனால கோஸ்ட் என்ன பண்ணும், தனியாக பிரிஞ்சு பஸ்ஸில் ஏறிக்கும். ஸோ பாங்ஸன் வந்துட்டு இந்த பக்கம் நின்றுட்டுருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே புரியாமல், நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்டில் கங்சனோவை பார்ப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்பாங்க. இதோட நமக்கு 6th எபிசோட் முடியுது.